அழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில பகட்டிய வந்து நைய சாமி அசத சாமி ஒத்திரி சாமி 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 காசு பணம் சுட்டு மணி மணி காசு பணம் சுட்டு மணி மணி
உனக்கு சாமா ஏ மைமா 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 சாமே உனக்கு சாமா மைமா பேரு தாண்டாஞ்சல இது புதுட்டார நெஞ்சில நான் யார் பின்னே தவறக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது அனைவருக்கும் உதவக்கூடிய சந்தனாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் எனக்கு ஓய்வு அதுவோ பூர்ண அமாவாசை அப்படிங்கிறது இன்றோ எனக்கு பூர்ண அமாவாசை ஆகினால் தான் உன்னை சந்திக்க வேண்டும் உன் நினைத்து விரைவிட்டு சென்று இந்த வார்த்தையால் உயிரோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய இயற்கையை பார்த்து நான் ரசிக்கப் போகிறேன். அப்படி என்றால் ஆழமாக கொடுத்து என்று சொல்லி விடுங்க. நீ யார்? எனக்கு 27 மனைவார்கள். அந்த 27 மனைவார்கள் நீ ஒரு முக்கியமானவர். அன்பு மனைவி, ஆசை மனைவி. நீ ஆசைப்பட்டு கேட்டுவிட்டார் என்றோ அப்படி உலகம் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த தேவராத்திரிக்கு மனதிலே துளி அழைத்து விட்டது. ஆகினால் உயிரோடு சென்று அந்த இயற்கை கண்ணை மகிழ்ந்து அந்த விவரிக்கக்கூடிய மனதை பறித்து ஆழமாக கொடுத்து புனியை கொஞ்சமே கூட வேண்டும். மனைவுடைய ஆசை பூர்த்தி செய்வதாலே கணவனுடைய கடமை. இப்போதே புறப்படுகிறேன் உலகம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மனதை பறித்து ஆழமாக கொடுத்து உன் கூந்தலில் நான் சொல்கின்றேன். கிடைக்கா காத்திரி எப்படி மலர்களை பறிக்க வேண்டும். அதற்கு இருந்தாலும் உங்களது செல்லக்கூடிய நேரத்தில் நானோ தனித்து செல்லக்கூடாது. ஏன் உடனடிக்கூடிய காவலைகளே யாரங்களே
வட்டிக்கு ஆ. அது திரும்பி கொடுத்தானே ஏங்க, திருப்பி தான் கொடுக்குறாங்க. ஏய். தெரியாத பேசுறீங்க. ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அவர் கவுத்து மணாலே பேச சொன்னீங்களா? ஏண்டா ஆ. 10,000 கடை கொடுத்தவன் கேள்வி கேட்கத்தான் ஏங்க, செய்யும் நான் வட்டி கொடுத்துருவேன். ஏங்க கேக்குறான்? ஏண்டா ஆ. வட்டி கொடுத்தா எப்ப கேளுங்க பாசல் கொடுக்கணும்ல ஆமாங்க, கம்மி வட்டி தான், கம்மி வட்டி தாங்க. டேய் எவ்வளவு வட்டி மாற வட்டி மாற வட்டியா ஆமா. எவ்வளவு 110 ரூபாய். 100க்கு 110 ரூபாய். அப்ப 1000க்கு எவ்வளவு 1000 ரூபாய் 100 ரூபாய். ஏண்டா 10,000க்கு 1000 ரூபாய். டேய் ஆ. ஏண்டா எப்படி நீ எல்லாம் வாங்குவேன் ஏங்க, அறிவிருக்கான உனக்கு ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்படியாவது வட்டிக்கு வாங்கி கொடுத்து நடத்துமே அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டுங்க. கடை வாங்கிட்டு அது கடை வாங்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? ஏய். நீ அசல் எப்போ வேணாலும் கொடு. ஆனா வாரம் வட்டி கொடுத்துரு அப்படின்னு 1000 ரூபாய். வாரம் வாரம் ஆமாங்க. ஏய். நானும் சொல்லி நம்பிக்கை 4 ரூபாய் வாங்கிட்டேங்க. ஏய். வாங்கிட்டு 10 வாரம் காசு கொடுத்துட்டு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 10 வாரம் தவணை கட்டிட்ட வட்டி கட்டிட்டேன். ஏய். தமிழ்நாட்டு இன்னும் துட்டு கட்டுக்கிறான் 10,000. ஏண்டா உனக்கு அறிவிருக்கா ஆ. ஏண்டா வட்டிக்கு பணம் வாங்கினேன் ஆமா. வாரம் 1000 ரூபாய் கொடுத்த ஆ. இருந்தாலும் வட்டி காசு மட்டும் கொடுத்தியே அசல் கொடுத்தா இல்லையா அசல் தான் உங்களுக்கு இருக்கா நான் லூசா நீ லூசா? ஏண்டா ஏங்க, ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 10,000 அப்படி 10,000. ஆமா. அதுக்கு நான் வாங்கிட்டு எவ்வளவு? 10,000 10,000 கொடுத்தா முடியா கேக்குறான்? ஏய் நீ கொடுத்தது வட்டியா ஏன்? அசல் கூட 10,000 நானே மறுபடியும் தெரியாது பேசுறேன். ஏடா? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 அவன்கிட்ட வாங்கினதுக்கு சரியா போச்சு. ஏன் கேக்குறான்? ஏண்டா நீ கொடுத்தது வட்டி காசுனா வட்டி காசு ஏங்க, அதான் வாரம் கொடுத்துறேங்க. டேய் நீ கொடுத்தது வட்டிடா அவரை கேட்கறது அசலு ஐயோ, ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? இல்ல ஏண்டா இல்ல நீ லூசா இல்ல நான் லூசாடா என்னங்க? அந்த வாரத்துக்கு 10,000 ஆகுது அப்ப வாங்கி சுத்தா கொடுத்துட்டேன். டேய் நீ கொடுத்தது வட்டிடா அட போவா, நீ அவரு பாரு சரியான ஆளா இருக்க. நீ கூட ஒரு 10,000 ரூபாய் கொடு வாங்க. ராஜா, நீ இன்னும் போய் அப்பான்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் ஏய் எனக்கு. ஏய் ஏய் உனக்கு மாலை போட நான் சொல்லி ஆளு ஏங்க, நானே தவறானவங்க அதெல்லாம் மாலை போட்டுக்கிறாங்க. ஆனா உத்தம வட்டி கொடுத்து வந்தா 10,000 தான் நான் அசல் கொடுல அப்படி போடுறாங்க போற மாதிரி என்ன? வாங்க கொடுத்துட்டேன். This is one of the rules. யாரா கலாமத்த நீ ஏன்டா அவர் வாயில வைக்கிற? டேய் இருந்தாலும் நான் யார் உம்மால கேட்டதா தெரியும். இல்ல உம்மாவுக்கு பேச மாட்டாங்க, நம்ம கேட்டோம். நீங்க எங்க சாமா? யாரே ஒரு ஜாமம் எஜமா, எஜமா. எஜமா பின்னிலே தமிழக்கூடிய சத்திரன். பின்னிலே தமிழக்கூடிய சந்திரன் ஆமாங்க. இரவிலே அவரை முடிதரக்கூடியவன் ஏய். அப்படிக்குறது எனக்கோ 27 மனைவியார்கள் ஐயா, ஒண்ணு ரெண்டு இல்ல 27 மணிக்கு. 27 மனைவியார்கள் ஏய். அப்படிக்குறது 27 மணிமார்கள் சொன்னீங்க. ஆமா இல்ல பொண்ணா முறையில வாக்கு கொடுக்குறீங்க. நல்ல நேரத்துல கிட்டி வேலை செய்தவங்க. இல்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவினா, ஆ. உங்க பொண்டாட்டிக்கு ஒரு மனைவி. ஆமா. அவருக்கு வந்து 27 மனைவிமார்கள். ஆ. அந்த 27 மனைவிமார்களும் இதை வச்சு இதை குடும்பம் பண்றாங்களா? இல்ல வாக்கு கொடுக்குறாங்களா? ஒத்து வச்சவங்க குதிரை வாட்டுறாங்க. உங்களால முடியல கம்மியா அட பார்த்தா மனுங்கல. பள்ளி தரமா பட்டாணி துன்றாங்க. கேட்டா ஏங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டா பேசுறேன். இல்லப்பா ஆரஞ்சு 27 மனைவி. 27 மனைவியார்கள் அதே அன்பு மனைவி ஆசை ஆசை மனைவி. மனைவிருக்கின்றார்கள் ரேவதி ரேவதி. அப்படிக்குறது ஏய். அன்னிரமம் வாரத்திலே ஒரு நாள் எனக்கு ஓய்வானார் பூரண அமாவாசை. ஒரு நாள் அமாவாசை அவங்க. இன்று அமாவாசை அப்படிக்குறது ஏய். பூலகம் சென்று சரி. அதாவது இயற்கை காட்சியை கண்டு மகிழ்ந்து ஏய். மலர்களை பறித்து ஆரமாக கொடுத்து மனைவி கூந்தலிலே போட வேண்டும் இன்று பூரண அமாவாசையானதால் ஓய்வு பெற்ற நாள். அதனால பூலோகம் போய் வர போறீங்க. ஏய். உங்க மனைவி கேட்டிருக்காங்க. ஆமா. பூலோகத்துள்ள மனைவியை பறித்து ஆசை கொடுத்து உங்க மனைவி கூந்தலே போடுங்க. போட வேண்டும் அதுதானே? எனக்கு இது நீங்களா பின்னிலே தமிழக்கூடிய சந்திரன். நீங்களா பின்னிலே திருட்டு மண்ணுல போகும்போது எங்களுக்கு வைக்கிற வேலைங்க. ஆமா. நாங்களும் பூலோகம் வருவதற்கு தயார். அப்படியா ஆடி பாடி கொண்டு பார்க்கறோம்.
நான் மனதை பறித்து ஆரமாக கொடுத்து விட்டேன். மனைவி கேட்டாங்களே மலரை பறித்து ஆரமாக கொடுத்து நீங்க எடுத்து போறீங்க. உங்க மனைவி கூந்தல வைக்கிறீங்க. நீ யாருக்குடா எடுத்து போறீங்க கேக்குறியா? எங்க அக்கா ஒண்ணு அடுத்து வந்துருக்கு அது எடுத்து போறேன். அடுத்து வந்து அக்கா அடுத்து வந்துருக்கா என்ன நினைக்கிறா? ஆண்டியாக்காரன் செத்து போய் தாய் எடுத்துட்டு வந்துக்குது. ஆண்டியாக்காரன் உயிரோட இருக்காங்க. அந்த கம்மியாச்சு நேரம் புடிச்சு வந்து ஒரே கல்யாணம் பண்ணி தெருவில் இட்டு போட்டு அவன் அவுட்டு அடிக்கிறான். அவன் டைம் தாச்சினே வேணா அப்படின்ட்டு தாலி கைக்கு அவன் தலைமையில போட்டு தனியா வந்துட்டு கூப்பிடுது. அது எடுத்து வந்துருக்கிறாங்க. ஆமா. அதனால உங்க அக்கா கொண்டு போறா. உங்க அக்கா மட்டும் போதுமா? ஆமா ஆமா. வேற யாருக்கு? ஏண்டா நீ யாருக்கு எடுத்து போறியா? என் முன்னாடி எடுத்து போறேன். எடுத்து போறியா? யா. பூ வைக்க மாட்டான். என் முன்னாடி வேற என்ன வைப்பாங்க? பூ வைப்பா. பூ வைப்பா. என்ன வைப்பா? என்ன பூ? என்ன பூ? வைக்கலாம் பூ. வைக்கலாம். அதுல நான் வைக்கலாம். முன்னாடி கேள்விப்படாத பூ வாங்குது. ஏன்னா வைக்கலாம் ஒரு பார்த்தா இருக்கு. அது கிடையாது. ஏன்னா மழை பெய்யாலும் நனையாது. வெயில் கூட காயாது. அதான் வைக்கலாம் பூ. ஆஹா. அத வச்சிட்டே போலாம். முன்னாடிக்கு பூ வாங்கி கொடுக்க செலவு ஆகிட்டு திருப்பி தீட்டுமா மொட்டை சீட்டு வந்துட்டான். ஏய் பெரியவத்த பையா. ஏழாவது நம்பர் போட்டு அமிங்க நம்பர் போன் போல போன் போல. மாலை. வாய் கறக்காத நான் மொட்டி பண்ணலாம். ஏய் அரே மணிக்கு. நேரா வையா. இருந்தாலும் ஆசி விட காட்டி விட்டு பாங்க. ஏய் ஏண்டா இருந்தாலும் உடல் அனைத்து மகேஷ் அப்படியே அதனால அது வார்த்தையா போய் தடாக தெரியுது.
அந்த தடாகத்தில் நீராடி விட்டு பிரிவிச்சிடலாம் வாங்க. குளிக்குதா? ஆமாடா. எங்கேயா போகுற? வேலைக்கு ஆகாது. ஏண்டா சும்மா குளிக்கிறது கிடையாது. எப்ப குளிப்ப? அதுக்கு அவன் மாத குளியல், நான் வருட குளியல். அதெல்லாம் மாதை குளியல், அதெல்லாம் வருடை குளியல். மாத குளியல் வருட குளியல் தெரியலையா? தெரியல. மாத குளியல்னா அமாவாசை குளிப்பான். ஓஹோ. வருட குளியல்னா தீபாவளி நான் குளிப்பேன். இது இடையில குளிக்க கிடையாது. சிட்டு வர போட்டா கூட வீட்டுக்குள்ள ஒரே பூச்சு வாசனை வரும். ஏய், அத்தனை வரும்போது இருந்தாலும் அது தெரியும் தடாகத்தில் நீராடி விட்டு மலர்களை பறித்துக் கொண்டு அனைத்தும் கொண்டு வந்து மனைவி யாரை சந்திக்க வேண்டும். நீங்க எங்க போனாலும் கூட வரோம், பஸ்ல ஏன்னா கூட வரோம், பையத்துக்கு ஏறினா நானும் பையத்துக்கு ஏறுறேன். அம்மா யாரு? எங்க அம்மா மாதிரி. அக்கா யாரு? எங்க அக்கா மாதிரி. உங்க பாட்டி யாரு? எங்க பாட்டி மாதிரி. உங்க மொண்டாட்டி யாரு? எங்க மொண்டாட்டி மாதிரி. அனைத்து உரிமை சொல்லலாம். லைன்ல வந்துருங்க. ஒரு மட்டும் சொல்லக்கூடாது. சொல்லமா லைன்ல வந்துருங்க. அடி வாங்க போற தெரிஞ்சுக்க. குட்டா கூட போய் அடியா வேணாமா மயமா குடுமா எனக்கு. அடி அடி. உங்க நிறுவனத்துக்கு வேலை இல்லையா? வேலை வேலை. என்ன வேலை?
ஏய் தனிமையில உரையாட போகிறோம். நீங்க தனியா பேசுங்க நாங்க பேசுறோம். அது நான் பேசுறேன், அது நான் பேசுறோம். நீ பேசிட்டு நாங்க கீழே கோடு பேசிட்டே. நீ கோடு பேச வேணாம். உனமா வேணாம். போ. நீ பேச வேணாமா போடா. போடா. ஏய் டேய். போடா என்னடா அருள் கண்டா கம்யூனிட்டியா பெரிய மனுஷன் தானே வேலை பையனாடியா அடுத்து சொல்றதுக்கு வச்சு கூடாதா எதுக்கு போகணும் போங்க எதுக்கு போக கூடாது ஏய் போடா அல்ல பாரு எப்படி மம்பி போலாம். மூஞ்சி வச்சிருக்கிறான் மாத்தா குளிர் மூஞ்சி போடா உள்ள இல்லப்பா ஐயா வாழை கட்டுமா? ஆனா ஐயா சாப்பிட்டு சாப்பாடு போண்டாலாம் இருக்கா, சாப்பிடுறியா? 4 போண்டா நானே சாப்பிட்டேன் ஏங்கடா நான் முன்னே அப்பா சொன்னேன் யாரா? உனக்கே வேலைங்க. ஆ டேய் போடா. பட்டு வா அண்ணா உன்னை பழி வாங்கன்னு நேற்று மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏண்டா டேய் சைக்கிள் உரையாட மாதிரி சேர்த்துவாங்க. சைக்கிள்ல போகும்போது மாட்டி செத்துவாங்க எனக்கு லாக மாட்டேன். காட்டுல புகாரிப்பா புறா மாட்டா கை விட்டு மூஞ்சி வச்சு மாட்டா சேனக்காட்டு சூத்தாட்டான் டேய் உனக்கு வேலை கிடையாது. போடா. என்ன வேலை இல்லையா வேலை கிடையாது. சரி ஏண்டா அவன் தான் போட சொல்றல போடா ஏமா என்ன செய்றீங்க நான் என்ன செய்யறேன் எல்லாம் நீங்க தான் செய்யறீங்க டேய் போடா. போடா. போடா சொல்லி அத்தனை போடா சொல்லி அத்தனை டேய் போடா. அனாச்சு மல்லம் பேசுறேன் கேட்டனா டேய் போட சொல்றல போடா போ போ ஐயோ தோமட்டங்களே ஜெயப்பட ஹீரோயினி கடா நான் லைட் ரெண்டு பைக்ல தவன போ அண்ணம்மா அந்த பட்டல எவ்வளவு அழகா ஒல்லியா சகப்பா இருக்கியா நல்ல ரேஷன் கார்டு ரெண்டு போடுறாங்க டேய் போடா. போடா. டேய் போடா. அண்ணா அவங்க மலர்லாத்துக்கு வந்திருக்காங்க. மனைவி சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்காங்க. மலர்லாத்துக்கு வந்திருக்காங்க. மலரே குறிஞ்சி மலரே அடுத்து பாருங்க. அம்மாசை வந்து போன 5 நாள் முக்கரமா இருப்பேன் உங்க அப்பாவே 4 தடவை அடிச்சுக்கிறேன் பாத்துக்கோ அப்பா உயிர் விட்ட சங்கரா. யாரு? அதை அடிச்ச. உயிர் விட்டு தெரியுமா லூசு மாதிரி பேசுவேன் அதை அடிச்சிட்ட. சித்தப்பன பலான்னு கொடுத்த பல்லாடி கூட உக்காந்துக்கிறோம் கோழி மொத்த நக்கரை அவருதான் ரேவதி கோபத்துல 20 கேள்விங்க. முன்ன மாதிரி வேற யாரும் கிடையாது. பாரு சட்டி வந்து செய்ய என்னங்க என்னடா தெரிஞ்சு எப்படி எப்படி
இதுதான் காதலா பூவை எடுத்து ஒரு பூவை எடுத்து ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்படுவதற்காகத்தான் இருவிலே விண்ணிலே தவழ்கின்றேன். ஆமா எப்படி இந்த உலகத்திற்கு
மகளை பறித்துள்ள ஆரவாக கொடுத்தவர்களை முதலில் கூட வேண்டும் உரைத்தார். ஆமா. அதே போல் உரைத்து வருகிறார் கூறி இருந்தாலும் இந்த மலரில் இருக்கக்கூடிய பட்டோரை விட்டு செல்லவில்லை. ஆமா. ஆகினால் மூலத்தில் இருக்கக்கூடிய மலரை பறித்து மாலையை தொடுத்து கூடிய கருத்தை நான் கூற வேண்டும். ஆமாங்க. இதனாசை ஆமாங்க. நீ உரைத்தவர்கள் தெரிவிக்கிறேன். நீ சென்று போய்விடு.